ஸ்டாலின் திமுக ஆட்சியில மக்களுக்கு சேவை செய்வதை விட மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணிகளை செய்கிற நேரத்தை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதிலே தான் அதிக நேரத்தை திமுக செய்து கொண்டிருப்பது இப்போது நாம் பார்க்கிற நடைமுறை. என்ன காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சாமானிய தலைமை தாங்கி வழிநடத்தி கட்டுக்கோப்பாக, இராணுவ கட்டுக்கோப்பாக இன்றைக்கு இந்தியாவிலே எல்லோரும் ஒரு மதிக்கின்ற, எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஒரு விவசாய மகனாக பிறந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு இமயமென உயர்த்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் செல்வாக்கை வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். வருகிற 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தலைமையில மாபெரும் வெற்றி பெற்று அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மலர்வதற்கு இங்கே ஒவ்வொரு நாளும் அச்சாரம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயத்திலே தான் ஆளுகிற திமுக அரசு தன்னுடைய அரசாங்கம் கைவிட்டு விடுமோ என்கிற அச்சத்திலே எல்லை மீறி அவர்கள் இன்றைக்கு அவதூறுகளை பரப்புவது, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மடைமாற்றம் செய்வது அல்லது திசை திருப்புவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவது, இதற்கு அவர்கள் செலவிடுகிற நேரம் தான் அதிகமே தவிர மக்களுக்கு சேவை செய்கிறத, திட்டங்கள் செய்வது, வளர்ச்சிக்கான அந்த திட்டங்களை கொண்டு வருவது, வறுமையை போக்குவது, வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவது, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவது, பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்துவது, விலைவாசியை கட்டுப்படுத்துவது, இதையெல்லாம் அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பதற்கு, ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் போதவில்லை. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.